நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வார்த்தை. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரு. இன்னைக்கு நீ பிரகாசிக்கிற காலம். இன்றைக்கு நீ பிரகாசிப்பாய். மங்கி அணைந்து போயின நிலைமையில நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை எல்லாம் இருளாக போய்விட்டதே, வெளிச்சம் இல்லாதது போல் இருக்கிறது, அப்படி என்றால் எதிர்காலமே இல்லாதது போல் இருக்கிறது, ஒரு ஹோப்லெஸ், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு, நான் எனக்கு உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன். என்னுடைய மகிமை உண்மையிலே வரப்போகிறது. மனுஷன் கொடுக்கக்கூடிய மகிமையும், மனுஷன் கொடுக்கக்கூடிய பெயர் பிரஸ்தாபங்களும் புகழும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆனால் நான் என்னுடைய மகிமையை உண்மையில் பிரகாசிப்பிக்க பண்ணுவேனே, ஆனால் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. இந்த அன்பான தேர்வு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அணைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள வாழ்க்கையாக, நீங்கள் உங்களுக்கு புரோஜனமற்று இருந்த நிலைமையை மாற்றி உங்களுக்கு நீங்களே புரோஜனமாக மாறப்போகிறீர்கள். உங்களுடைய இருளெல்லாம் மறைந்து, இருளான வாழ்க்கையெல்லாம் மறைந்து ஒரு பிரகாசம், ஒரு பிரகாசமான, ஒரு பிரைட்டான லைஃபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது எப்படி வருகிறதா? தேவனே அதை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறாராம். தேவனிடத்திலிருந்து வருகிறதா. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் என்னை யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? என் வாழ்க்கை பிரகாசமா மாறாதா, ஒரு உயர்வா மாறாதா என்று பல கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கல்ல. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, நான் உன்னை இன்றைக்கு புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து மேல உயர்த்த போகிறேன். அது எப்படிப்பட்ட ஒரு உயர்வு தெரியுமா? பிரபுக்களுக்கு முன்பாகவும், ராஜாக்களுக்கு முன்பாகவும், அதிகாரிகளுக்கு முன்பாகவும், அந்தஸ்து உள்ளவர்களுக்கு மத்தியிலையும் நான் உன்னை அமர பண்ண போகிறேன். உன்னை நான் பிரகாசிப்பிக்க விரும்புகிறேன். நீங்க பாருங்க, நம்ம பேரு பிரஸ்தாபம் ஆகணும், நம்முடைய பேரு பிரபலமா மாறணும்னு சொல்லி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சினிமா ஆக்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் நிறைய யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்றாங்க. அவருடைய திறமைகளை சொல்லணும், என்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நான் காட்டணும், நான் எவ்வளோ உயர்ந்திருக்கிறேன்னு காட்டணும், எனக்கு இருக்கக்கூடிய பணபலத்தை காட்டணும், எனக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்தஸ்துகளையும் காட்டணும்னு சொல்லி பலவிதமான யுக்திகளையும் கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய லிமிட்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஆனா கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவாரே, ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு மேல் வறுமையானால் அது அன்லிமிட்டடா. ஆமென். ஒரு கட்டுக்கோப்பானவைகளாய் அல்லாமல் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எந்த இடத்துல எல்லாம் உங்கள் விளக்கு அணைந்து போன நிலைமையில் இருக்கிறதோ, எந்த இடத்துல எல்லாம் உங்கள் விளக்கு எரிய முடியாமல், உங்கள் வாழ்க்கை என்கிற விளக்கு எரிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமாக மாறும். இருளான வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை எழும்ப பண்ணுகிறார். நீங்க ரொம்ப அடிமட்டத்துல போயிருக்கீங்களா? உங்களை தள்ளி விட்டுட்டாங்க, இதுக்கு மேல என் வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றம் வராதுன்னு சொல்லி நீங்களே அவைகளுக்கு எல்லாம் முடிவு பண்ணிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு மகனே, எழும்பு. நான் உன்னை எழுப்புகிற தேவன். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை எழுப்பி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தை மெய்யான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை யார் யாரெல்லாம் விசுவாசித்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார், என்னை நிற்க பண்ணுவார், என்னை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அது எந்த ஒரு நிலையாக இருக்கலாம்.
அந்த இடத்துல நான் போய் எட்டுவேனா, அந்த இடத்துல நான் போய் உட்காருவேனா, அந்த இடத்துக்கு நான் போவேனா, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா, கர்த்தர் என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு போவாரான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப அதை மிகைப்படுத்தி பேசிட்டீங்களா, அதெல்லாம் முடியாதுங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். நீ எந்த ஸ்தானத்துல போய் உட்கார வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை விட மேன்மையான காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசியுங்கள். இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொண்டு பிரகாசியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்க லைஃபை ரொம்ப பிரைட்டா மாத்துவாராக. காட் பிளஸ் யூ.